ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடு ஷிஃப்ட் பண்ணுறது. லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், வீடு ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்க ப்ராசஸ் போயிட்டுருக்கு. சாரி வீடு பார்த்துட்ருக்க ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இன்னும் வீடு கிடைக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக வீடு கிடச்சிருச்சு. ரொம்ப கஷ்டத்துக்கு பிறகு வீடு கிடச்சிச்சு. சரி, வீடுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணணுமே, ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே வந்து 10,000 கிட்டே கேட்குறாங்க. யாராக இருந்தாலும் சரி, நார்மலாகவே 8,000க்கு கம்மி வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே அதிகமாக தான் சொன்னாங்க. அப்போது பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அது என்ன கேபிஎஸ் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். ஆக்சுவலி நான் நினச்சேன் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்னால் ஒரே ஒரு கம்பெனி, ஒரு பஜாஜ் கம்பெனி மாதிரி, ஒரு பிரிட்டானியா கம்பெனி மாதிரி, அது ஒரு கம்பெனி, அவங்க எல்லாருமே வந்து ஒரே ஒரு பர்சன் தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதில் வந்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்னு சொல்லி நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து அப்படின்றது எனக்கு இப்போ தான் தெரியும். அதில் வந்து ஒரு பர்சன்ட் அப்ரோச் பண்ணும்போது அவங்க மட்டும் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருந்தாங்க. அவங்க மட்டும்தான் வந்து 8,500 ருபீஸோட ஓகேன்னு சொல்லி முடிச்சது. ஏன்னா நாங்கள் பைக்கையும், எங்கள் வீட்டில் இருந்த ஒரு பழைய பைக்கையுமே அதில் வண்டியில் வந்து ஏற்றிட்டோம். அதனால அதை ஏற்றுறதுக்காக சொல்லியிருந்தோம். ஸோ இதெல்லாம் சேர்த்துமே அவங்க 8,500 சொல்லியிருந்தாங்க. ஸோ மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்க தான் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி ஃபைனலாக வந்து நாங்கள் இவங்களே வந்து ஓகே பண்ணிட்டோம். புக் பண்ணிவிட்டு அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்னு தெரியல எங்களுக்கு. பட் ஸ்டில் நாங்கள் சொல்லியிருந்தோம், நாங்கள் வீடியோ பண்ணுவோம், நீங்கள் அதுக்காகவாவது நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், ஏன்னா பேக்கிங்லாம் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மார்னிங் வந்தாங்க. நான் நினச்சிட்டு இருக்கேன் ஷிஃப்ட் பண்ணுறதுனா ஈஸின்னு சொல்லி, சாதாரணமாக வந்து திங்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்க, அதை அங்கே வைக்க போகிறாங்க, இது ஒரு விஷயமா, வீடு எத்தனை வேணால் காலி பண்ணலாம், என்ன இருக்குது அப்படின்னு நினச்சேன். வீடு காலி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்ன்றது இன்றைக்கி எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மேலே மேலே
வீடு காலி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டன்றது இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் ரொம்ப சாதாரண விஷயம் நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஆக்சுவலாக சாப்பிட கூட டைம் இல்லை. ஆக மொத்தம் நீங்கள் இதில் எதுவுமே பண்ணலை. எதுவுமே பண்ணலை. என் கண்ணுக்கு வேலை கொடுத்தேன். இப்படி பார்க்குறது இதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஆக்சுவலி எதுவுமே நம்ம பண்ணாமல் இவ்வளோ டயர்டாகுது. மார்னிங் வந்தவங்க ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 10:30 இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க 10:11 இருக்கும் பாக்ஸில் பேக் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒன்று ஒன்றா வந்து பேக்கிங் வைஸ் சூப்பராக பண்ணாங்க. ஆக்சுவலி அந்த கேபிஎஸ் அவங்க வந்து எப்படின்னா பாக்ஸிங் அந்த பேக்கிங் எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணாங்க. அது வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வீடியோவில் பாருங்கள், நல்லா பாருங்கள். எல்லாமே நான் கவர் பண்ணியிருந்ததுனால எல்லாமே நான் காட்டணும். ஒருத்தங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னா அவங்க எல்லாத்தையுமே நான் காட்டணும்ல. ஸோ நாங்கள் எல்லாமே வீடியோ எடுத்திருந்தோம். அவங்க எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. பாக்ஸில் சின்ன சின்ன திங்ஸ் எல்லாமே வந்து ஒரு பாக்ஸில் போடுறது, அதுக்கப்புறம் வந்து க்ளோத்ஸுக்கெலாம் ஒரு பாக்ஸில், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் அவங்க பயங்கரமாக பேக் பண்ணியிருந்தாங்க. டிவி, அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் கூட ஆகாமல் என்னோடய சிஸ்டம்லாம் கூட ரொம்ப ஸ்க்ராட்ச் பண்ணாமல் என் சிஸ்டம் அவங்க பேக் பண்ணுறாங்க. இன்னும் உன் சிஸ்டம் தான் பேக் பண்ணுவோம். உன் வீட்டில் காலி பண்ணும்போது சிஸ்டம் அந்த எல்லாமே பார்த்திங்கன்னா பாக்ஸ் எல்லாம் வச்சு அவங்க ஒரு பேக்கிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப அழகாக பபிள் ஷீட்லாம் வச்சு பேக்கிங்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் எப்படி நினச்சேன்னா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்னால் வந்து ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல அன்பாக்ஸ் பண்ணி வச்சுருவாங்கன்னு நினச்சேன். இவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து ஷிஃப்ட் பண்ணி நாங்கள் சொன்ன லொக்கேஷனுக்கு வரதுக்குள்ளேயே 7:30 ஆயிடுச்சு. 7:30 ஆனதுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு டெம்போ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. டெம்போ தானே அது, குட்டி குட்டி சின்ன இந்த குட்டி ட்ரக் மாதிரி இருக்கும்ல, மினி ட்ரக், அந்த ட்ரக் 2 எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பெரிய வண்டி இல்லை, அதனால சின்ன வண்டி எடுத்து வந்து சின்ன வண்டியாக 2 எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இப்போ அது எல்லாத்தையும் வந்து இங்கே அதாவது நாங்கள் சொல்கிற லொக்கேஷனில் வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொண்டு போய் வச்சாங்க. வச்சுட்டு அன்பாக்சிங் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் அவங்க எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது வேணுமா, அப்போது அது என்ன கட்டிலெல்லாம் வந்து அவங்க டிஸ்மேண்டில் பண்ணி ரீமேண்டில் பண்ணி கொடுப்பாங்க. அங்கே அதாவது நம்ம சொன்ன லொக்கேஷன் வந்து டிஸ்மேண்டில் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து ரீமேண்டில் பண்ணாங்க. அழகாக அது ப்ராப்பராக வேணும் பண்ணாங்க. இப்போ பீரோ கொண்டு வந்து எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லுவாங்க, வச்சிடறோன்னு சொன்னாங்க. நம்மளால் ரொம்ப ஹெவியான திங்ஸ் இதெல்லாம் தூக்க முடியாது, நம்மளால் வந்து வைக்க முடியாது. அது எல்லாமே வந்து அவங்க ப்ராப்பராக வச்சு கொடுத்து தான் போனாங்க. பட் நாங்கள் மிச்சம் இருக்க திங்ஸை வந்து நம்ம அடுக்கணும்னா கூட அது நம்ம கண்டிப்பாக டிலே ஆகும்ல, 2 டேஸாக தான் ஆகும். இவங்க பண்ண வரைக்கும் ஒர்க் ரொம்ப அழகாக பண்ணாங்க. பார்த்ததுக்கே வந்து பாவம் அவங்களுக்கும் லேட்டாக தான் ஆகுது சாப்பிட்றதுக்கு. நம்ம ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கே நமக்கு டைம் இல்லை. அதுக்கு நமக்கே ரொம்ப டிலே ஆகுது, அந்த டைம் ஆகுது. சரி இப்போ முடிஞ்சிடும். நான் நினச்சேன் 10:30 ஸ்டார்ட் பண்ண என்ன 12 o'clockலாம் முடிய போகுது. கொண்டு போய் அங்கே வைக்க தானே போகிறாங்க, பேக் பண்ண போகிறாங்க, எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறாங்க. இது என்ன கஷ்டம் அப்படின்னு அதை எடுத்துகிட்டு வச்சு திருப்பி அதை கொண்டு வந்து வச்சு இவங்களை ஃபாலோ பண்ண சொல்லி அவங்க எங்கள் லொக்கேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து அதை திருப்பி அவங்க எடுத்து வைக்கிறதுக்கே 1 டே ஃபுல்லாகவே ஆயிருக்கு. லஞ்சும் சரியாக சாப்பிடல, ஒரே டயர்ட்னஸ்ஸு. திங்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்து தான் ஆகணும். ஓனர்ஸ் நம்ம வந்து பார்க்காம இருக்கவும் முடியாது. பர்ஃபெக்டாக பேக் பண்ணுறாங்களா, இல்லை அந்த வீட்டில் நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா,
ஏன்னா காலி பண்ணுற வீட்டில் நம்ம கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் பார்ப்போம். நம்ம இந்த பல்ப்லாம் நம்மள்தா, இங்கே இருக்கிற திங்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணுறோமா, ஷெல்ஃபில் ஏதாவது விட்டோமா, லாஃப்டில் ஏதாவது விட்டோமான்னு எல்லாமே பார்க்கணும். எல்லாமே பார்த்து ஃபைனலாக வர்றதுக்கு உங்களுக்கு 1 day ஆகிடுது. எப்படியும் வீடு ஷிஃப்ட் பண்ணுறது இவ்வளோ கஷ்டன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு. இத்தனைக்கும் நம்ம எந்த ஹெல்ப்புமே பண்ணல. அவங்களே வந்து ஒரு டீம் மாதிரி கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்களே ஒரு டீமில் வந்து ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க. 4 பேரில் வந்து ஒருத்தர் பேக் பண்ணுறது, ஒருத்தர் வந்து சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறது, மிச்சம் 2 பேர் கீழே அது அவங்களே பார்த்துருப்பாங்க வீடியோவில். நீங்கள் எக்ஸ்பிளைன்லாம் யாரும் கேட்கல. அப்புறம் என்ன சொல்லணும், வேறு என்ன சொல்லணும்? மணிக்கணக்காக பேச சொன்னால் ஜாலியாக ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் வீடியோவில் போட்டு ஓகே. ஸோ இப்போ இவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இது காண்டாக்ட் நம்பர் வேறு என்ன நான் சொல்லி ஏசி நம்மளுக்கு அந்த ஏசி அவங்க அந்த வீட்டில் பழைய வீட்டில் கழட்டுறாங்கன்னா அந்த ஏசியும் கொண்டு வந்து இங்கே மாட்டுறாங்க. நமக்கு வந்து ஃபிட் பண்ணியும் கொடுத்துட்றாங்க. டிவி வேணாலும் டிவியும் வந்து வால் மவுண்ட்டும் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம கேட்டோன்னா. இல்லைனா வந்து அது கிடையாது. நம்ம என்னென்ன கேட்குறோமோ அதெல்லாம் இருக்க பண்ணி கொடுப்பாங்க. ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் அ ப்ரொமோஷன் வீடியோ. ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது ஜஸ்ட் நாங்கள் இன்றைக்கி ஷிஃப்ட் பண்ணதுனால அவங்க எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்றதுக்காக நாங்கள் அவங்க நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் எந்த லொக்கேஷன் அதாவது எந்த லொக்கேஷன் நீங்கள் ஷிஃப்ட் பண்ண போகிறீங்களோ அந்த லொக்கேஷன் ஃபஸ்ட்டாக நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிசைடே பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் லேட்டராக டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நாங்களை வந்து ஒரு 4 பேரில் சூஸ் பண்ணவங்க இவங்க. உங்களோட ஆப்ஷன்ஸை நீங்கள் இவங்களோட ஆப்ஷனாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.